Grandma Indra's recipes. நம்ம இன்னைக்கு சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் செய்ய போறோம். எனக்கும் என் தம்பிக்கு ஃபேவரட் சிக்கன் பாப்கார்ன். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதுக்கு கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சிக்கன் பாப்கார்ன் பண்ணதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 2 சின்ன உள்ளி, ஒரு 4 துண்டு வெளுத்துள்ளி, 3ஐயும் நம்ம அரைக்கும், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கும். இப்போ நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை ஊற வைக்க போகிறோம். மிக்சிங் பவுல் எடுத்து 2 முட்டை நம்ம உடைச்சி ஊற்ற போகிறோம். இதில் நம்ம 1 கப்பு கர்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை இப்போ நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் பெப்பர், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிறேன். அதை ஸ்மாலாட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணியும் வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்சரை கூட நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போனா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வைக்க போகிறோம். 1 ஹவர் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை கோட் பண்ணதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு இப்போ அதே கப்புக்கு ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதை இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. 2 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் இதை டிப் பண்ணி வைக்கணும். இப்போ இதை ஒரு பீஸ் சிக்கனை எடுத்துட்டு அப்புறம் ஒரு எண்டில் இருந்தே நம்ம டிப் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் நல்லா தட்டிட்டு நம்ம வைக்க போகிறோம். இப்படி ஒவ்வொன்றையாக நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு எண்டில் இருந்தே பண்ணா எல்லா இடமும் தண்ணி ஆகிடும். இப்போ நான் 1 கோட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னும் ஒருக்கா நம்ம மிக்சரில் போட்டு அடுத்து அப்புறம் மாவில் போட்டு 2வது கோட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நல்லா நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப சேர்த்து போடாத, ஒத்தையாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கோம். தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும். அப்போ தான் உள்ளே வேகும். இல்லைன்னா வெளியில் மட்டும் ஃப்ரை ஆகும், உள்ளே வேகாது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இதை பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட. பெப்பர்லாம் சேர்த்துருக்கனால நல்லது கூட பிள்ளைங்களுக்கு.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஒரு லேயர் பாருங்க சிக்கன் நல்ல டேஸ்டா இருக்குது. வீட்டில் எல்லாரும் செய்து பாருங்க. என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்போ டேஸ்ட் பண்ண போறாங்க. சிக்கன் பாப்கார்ன் சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மாதிரி இன்னொரு ரெசிபி கூட நாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றோம். பாய்.